சமகத்துப்பா. தனி ஆளா இருந்து இந்த பொண்ணு போராட்டம்லாம் பண்ணுது. இழுகார பொண்ணுதான். எஸ், போராட்டம்லாம் பண்ணாம எந்த விஷயத்தையும் சாதிக்கவே முடியாது. வேதாஜி நம்மளாண்ட ரொம்ப ராங்கு காமிச்சுன்னு இருக்கிறாங்களே. நாம அவங்கள சமாதானப்படுத்தணும்னா நம்ம போராட்டம் பண்ண வேண்டியது தான். செம ஐடியா. இதே ஐடியாவை நம்ம கேட்ச் பண்ணிப்போம். போராடுவோம் போராடுவோம், வேதாஜியை சமாதானப்படுத்துறதுக்கு போராடுவோம் போராடுவோம். ஹலோ, என்னது? தமிழ் தெரியாதா? இது சமாதானத்துக்கான போராட்டம். சாவும் வரைக்கும் உண்ணாவிரதம். யார் சாகுற வரைக்கும்? நான் சாவுற வரைக்கும்ங்க. ஓஹோ, ஆமா, எதுக்காக இந்த போராட்டம்? நானும் 1.5 மாசமா எத்தனையோ தடவை உங்களாண்ட சாரி கேட்டு பார்த்துட்டேன். கண்டுக்க மாட்டீங்க, திட்டுறீங்க, முறைகிறீங்க, கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. எனக்கு வேற வழி தெரியல. அதான் இந்த ஆயத்தை கையில் எடுத்துட்டேன். இது அறவழியான போராட்டம். சத்தியமா சொல்றேங்க, நீங்க பழைய மாதிரி அவங்கள பேசி சமாதானம் ஆற வரையும் பச்சை தண்ணியம் பல்லப்படாதே. சாவுற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருக்க போறேங்க. முடிவு பண்ணிட்டேன். என்ன லுக்கு? புரிது புரிது புரிது. இவெல்லாம் என்ன போராட்டம் எந்த கைட்ட போறான் தானே பாக்குறீங்க? ஹலோ, பாருங்க, இந்த போராட்டத்துல நான் எப்படி உறுதியா இருந்து என் பாசத்தை நிரூபிக்க போறேன்னு பாயதான போறீங்க. பாருங்க, இங்க பாரு, முழு மூச்சா இதுல இறங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோ. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த நாகராஜ் ஃப்ரண்ட்ல வச்சிருக்க பேக்ல வைக்கவே மாட்டான். இந்த நாகராஜ் போராட்டத்துல குஷ்டான் குஷ்டான் குஷ்டான். சரி, ஓகே. விதி வலியதுன்னு சொல்லுவாங்க. நீ சாப்பிடாம இருந்ததா சாகணும்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? ஹலோ ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஒன்று போயினா இருக்கிறாங்க. ஒரு வேளை நிஜமாலுமே சாப்பிடாம சாவ போறோமா? சொன்னதுக்கு அப்புறம் அடி வயிற்றுல லைட்டா ஒரு மாதிரி கபகபன் பசி வர மாதிரி இருக்கே. ஐ எம் வெரி ஹங்கிரி. நோ, போராட்டத்தில் உறுதியா இருக்கணும் நாகராஜா. போராட்டு. கோட்டை பெருமாள்கிட்ட சொல்லியாச்சு. அவன் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு போவான். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் வேலையை போய் பாருங்க. வாங்க. இப்ப என்ன பண்றது வேதவல்லி? எனக்கு ஒண்ணுமே புரியல. மாமாவுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும்னு அவர் சொல்றாரு. மாமா இவ்வளவு தூரம் வேண்டான்னு சொல்றாருன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கதான் செய்யும். சரி வா. ஐயா, அந்த பொண்ணோட அப்பா கோட்டை பெருமாள் வந்திருக்காரு ஐயா. வந்துட்டானா? நாகராஜா, நான் அவனை பார்க்க விரும்பல, நீ பேசி அனுப்பு. ஆத்தா, என்ன பெத்த ஆத்தா, என்னத்தா இது? ஏத்தா, என்னத்தா இது கோலம்? ஏத்தா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க? சாப்பிடாம கிப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருக்க ஏத்தா? நீ இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது என் மனசு அப்படியே பதறதுதா. எந்திரித்தா முதல்ல வீட்டுக்கு போவோம். இல்லப்பா, என் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குற வரைக்கும் என்னால இங்க இருந்து வர முடியாது. நான் வரவும் மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. தம்பி, இந்த அளவுக்கு என் பொண்ணு உடம்ப வருத்தி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளே, அப்ப கூட உங்க அப்பாவுக்கு மனசு இறங்கலையா? ராமநாதன், ராமநாதன். ஏங்க தயவுசெய்து அப்பாவை கூப்பிடாதீங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் வர முடியாது அவர்னால. என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறாளே, இதை பார்த்ததுக்கு அப்புறமா அவருக்கு கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்னு தோணலையா? நீங்க எல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா தம்பி? இந்த
பாருங்க இதில் எத்து சொல்றதுல ஒன்றுமே இல்லைங்க. அப்பாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் கிடையாது. அதுக்கு எங்களோட என்ன காரணன்றது உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும். அப்பா ஒரு முடிவு வச்சுட்டானா அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். அவரை மீறி எங்கனாலலாம் அப்பா அவங்க பொண்ணை வீட்டு கூட்டு போக சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் பார்த்து உங்கள் பொண்ணை நீங்கள் கூட்டின்னு போயிடுங்க. உங்கள் பொண்ணை உங்களாண்ட ஒப்படைக்கிறது எங்கள் கடமை, நாங்கள் ஒப்படைச்சிட்டோம். இது மேலே நீங்கள் அவங்கள சமாதானப்பற்றி உங்கள் வீட்டுக்கு கூட்டு போகிறது உங்கள் வேலை. நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் உள்ளே போகிறோம். இந்த பாருமா அனிதா, நீ கஷ்டப்பட்டு போராடுறதுல புரியுது. ஆனால் எங்களால் அந்த கல்யாணத்துக்கு சமாதானம் வாங்க முடியல. என்ன சொல்கிறேன்னு தெரில. அது சாரிம்மா. அண்ணே உள்ள போங்க. போங்க நீ போங்க. அத்தா, அவர் மய சொன்னதை கேட்டியாத்தா? இதுக்கு மேல இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல என்னத்தா பிரயோசனம்? வாத்தா எந்திரிச்சு போகலாம். இல்லப்பா, நான் வரமாட்டேன். கண்டிப்பா அவர் மனசு மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. ஐயோ, நான் இங்கே இருந்தா அவரு கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரு. இங்க பாருமா, உள்ள இருந்துகிட்டே அவர் மயனை பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவர் மனசு மாறும்னு இன்னமும் நீ நம்பிக்கிட்டு இருக்கியேத்தா? காலையில இருந்து நீ பச்சை தண்ணி குடிக்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறதா. வாத்தா வாத்தாய் போகலாம். இல்லப்பா, நான் வரல. இந்த பார்த்தா, இந்த அப்பன் நம்புத்தா. இது வரைக்கும் உனக்கு கொடுத்த வாக்கை எல்லாத்தையும் நிறைவேற்றி வச்சிருக்கல, அதே மாதிரி இந்த வாக்கை நான் நிறைவேற்றி காட்டுறதா. என்னை நம்பி எந்திரிச்சு வாத்தா. அம்மா, ஐயா தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாரு இல்லம்மா, கொஞ்சம் மனசு இறங்கி எழுந்திரிச்சு வாங்கம்மா. அப்பா ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவர். நீங்கள் இப்படி இருக்கிறத யோசிச்சா அவர் உடம்புக்கு எதாவது ஆயிடு போதுமா. தயவுசெய்து வாங்கம்மா. அப்பா, கண்டிப்பா நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்கல்ல? நான் பண்ணி வைக்கிறேன்டா, நான் பண்ணி வைக்கிறேன். அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் உங்களை நம்புறேன்ப்பா. இது வரைக்கும் என்னோட எல்லா ஆசையும் நிறைவேற்றி வச்சிருக்கீங்க. இப்ப அதே மாதிரி என்னோட ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்கன்னு நான் நம்புறேன். அது போதும் தான். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை கண்டிப்பா காப்பாத்த வைத்தா. எந்திரிச்சு வாத்தா, போகலாம். எந்திராம்மா, என்னை நம்புடா. வாடா போகலாம். ஏ ஜாமி இல்ல. ஏ முத்துராசு, போய் தண்ணி எடுத்துட்டு வாடா. அம்மா, இந்த பையன் மேல இவ்வளவு உசுறு வச்சிருக்கேல்ல, கண்டிப்பா நான் அவனோட சேர்த்து வைக்கிறேன். ஐயா, இந்தா முதல்ல தண்ணியை குடி. குடி. இன்னும் கொஞ்சம் குடித்தா. இந்திரா வா, வாமா.